சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தள்ளி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதா சிபிஐ. அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்த பொழுது ஜெயலலிதா சிபிஐயை பற்றி என்ன கேட்டார்கள் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். விஜய் என்ன சொன்னாருங்கிறத நான் சொல்லிட்டேன். இவங்க இந்த மடப்புறம் கேஸ்ல வந்துகிட்டு சிபிஐக்கு விசாரணை கொடுத்துறாங்க, அதெல்லாம் தப்பு. உங்க போலீஸ் நீங்களே வந்து அது ஸ்டாலின் அரசாங்கம் செய்திருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலும் சரி, நீங்க மாநில சுயாட்சி பத்தி பேசுறவங்க கரெக்டா சில விஷயத்தெல்லாம் பேசணும். இப்ப கூட்டாட்சிக்கு எதிராகன்னு சொல்றீங்கல்ல, நீங்களே சிபிஐ இந்த மாதிரி இதெல்லாம் தான் பேசணும். ஏன் நீங்க வந்து இந்திய கூட்டணி பழைய கூட்டணி எல்லாம் இருக்கும் பொழுது மாநிலங்களுக்கான உரிமைகளை இந்திய கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் பெறவில்லை. சிலதெல்லாம் மாநிலங்களுக்கான உரிமை தேசிய இனம் என்று அங்கீகரிக்காம இருக்குதுங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்றீங்களா? அப்ப யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்தை இப்படி வந்து இது அரசியல் எது இங்க இருக்கக்கூடிய என்னன்னு தெரியாதவன், சிபிஐனா என்னன்னு தெரியாதவன் கேஸ் கொண்டு வராங்களா? ஒரு வக்கீலுக்கு எவ்வளவு தொகை கொடுக்கணும், டெல்லிக்கு வந்து எப்படி எல்லாம் போகணும், என்னங்க இது? இது வந்து ரொம்ப தவறான போக்கு. முதல் கொண்டு போனத தீர்ப்பு அப்படிங்கறது வந்து நீங்க இதுக்கு மேல ஏதாவது மேல்முறையீடு பண்ணுவாங்களா? இந்த அரசியல் கட்சிகளுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எல்லாருமே ஊழல் பண்ணி மாட்டிட்டீங்கன்னா நாங்க வந்துகிட்டு அங்க ஒவ்வொரு முறையும் இதான் சொல்றாங்க இல்லைங்களா? சர்க்காரியா கமிஷன்ல இருந்து இதான் சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப எதுக்கு ஸ்டேட்? இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இந்த பரத் அப்படிங்கிறவர் வந்து கரூர் நீதிமன்றத்துல விஜிக்கு எவ்வளவு கூட்டம் வரும் உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. அது இப்படி கேட்கக்கூடிய நீதிபதிகளும் உண்டு கீழமை நீதிமன்றத்துல. அதே வந்துகிட்டு உயர் நீதிமன்றத்தில் வந்து பொறுப்பில்லாதவங்க, நீ ஒரு கட்சி தலைவனா விட்டு போட்டு ஓடி போயிட்டீங்கன்னு சொல்லிட்டுனா அது எப்படி அவர் கேட்கலான்னு சொல்லிச்சுன்னா, யோ நடந்த நிலைமை என்ன, நீங்க நடந்த நிகழ்வில் இருந்து தான் பேச முடியுமா தவிர உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. 3 நாள் கழிச்சு வந்துகிட்டு சிஎம் சார் என்னை தொட்டு பாருங்கிறீங்க. இது எல்லாம் இந்த சினிமா டயலாக். தொட்டு பார்க்க முடியாதா? தொட்டு பார்க்கல, விட்டுட்டாரு. இன்னைக்கு வந்துகிட்டு ஒரு ஸ்டேட் இப்ப நீங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுயேட்சையான விசாரணை இருக்காது என்று கருதி தீர்ப்பு நம்ம வாங்கி படிச்சு பார்க்கணும். போலீஸ் சுயேட்சையான விசாரணை இருக்காது என்று கருதி